ஓசூர் பகுதியில் விளைநிலங்களில் அறிவுசார் வழித்தடம் விமான நிலையம் அமைப்பதை கைவிட வலியுறுத்தி ஓசூர் மாநகராட்சி தாலுகா அலுவலகம் முன்பு விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் அறிவுசார் வழித்தடம் விமான நிலையம் அமைப்பதை கைவிட வலியுறுத்தி ஓசூர் தாலுகா அலுவலகம் முன்பு 4 வழி சாலையில் விவசாயிகள் ஆண்கள் பெண்கள் என திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் ஓசூர் அருகே 3700 ஏக்கர் விளைநிலங்கள் அறிவுசார் வழித்தடம் அமைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியான இந்த நிலையில் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அதேபோன்று 3000 ஏக்கர் விளைநிலங்களில் விமான நிலையம் அமையவுள்ள நிலங்கள் குறித்த விவரங்கள் வெளியானதால் விவசாயிகள் நிலங்களை கொடுக்க மாட்டோம் என தொடர்ந்து விவசாய சங்கத்தினர் திரண்டு கூட்டங்களை நடத்தி வந்த இந்த நிலையில் இன்று திடீரென விவசாயிகள் அமைப்புகளை சேர்ந்த விவசாயிகள் ஓசூர் பகுதியில் விளையும் ராகி, கம்பு, சோளம், நெல், முட்டைக்கோஸ், வாழை, தக்காளி, பீன்ஸ், முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, கம்பு, ராகி, சோளம் உள்ளிட்ட காய்கறிகள் டிராக்டரில் முழுவதுமாக கட்டி வைத்து ஓசூர் அண்ணா சிலை முன்பு ஊர்வலமாக சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அமைதியான நேரடியாக ஆங்காங்கே கோஷங்களிட்டு சென்று ஓசூர் சாராட்சியார் அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டனர். அப்போது நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வாட்ஸ்ஆப்களில் பரவிய தகவல்கள் பொய்யானது என நாங்கள் நினைத்தோம், ஆனால் அது உண்மைதான் என, இந்த நாலேஜ் காரிடர் உண்மைதான் என கடந்த 2 இனத்திற்கு முன்பு பட்ஜெட்டில் மேலே கொடுக்கப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் என விவசாயிகள் தெரிவிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் அறிவுசார் வழித்தடம் விமான நிலையம் ஓசூர் பகுதிக்கு வந்தால் சுமார் 1 லட்சம் குடும்பங்கள் தெருவில் இருக்கும் பிச்சை எடுக்கும் சூழ்நிலை கூட எங்களுக்கு வரும் எனவும் விவசாயிகள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் எங்கள் பின்பு எந்த அரசியலும் கிடையாது, நாங்கள் விவசாயிகள் மட்டும்தான், எங்கள் நிலங்களை கையகப்படுத்தக் கூடாது அரசு என கையில் எடுத்து அமைதியான முறையில் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்கிறோம். இனிவரும் காலங்களில் எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் எங்கள் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை ஒரு கைப்பிடி மண் கூட கொடுக்க மாட்டோம் என உறுதியாக தெரிவித்தனர் விவசாயிகள். அப்போது உடல் இருந்தவர்கள் STRR சாலை சங்கத்தின் தலைவர் முனி வெங்கடப்பா, ஹரீஷ் ரெட்டி, நாகராஜ் கவுடா, முனிராஜ், அருண்ராஜ், பெருமாள், சதீஷ், ரவீந்திர ரெட்டி, கோபால் ரெட்டி, சதீஷ், ஹரீஷ், மோகன், நாராயணப்பா, கோபால் ரெட்டி, நாராயணசாமி, நாகராஜ், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளருமான மாநில தொண்டரணி ஒருங்கிணைப்பாளருமான BK கணேசரெட்டி, சிவருத்ரையா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எல்லா மீட்டிங் நீங்களும் வந்திருக்கீங்க. இந்த நாலேஜ் காரிடார் ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் போதும் வேண்டாம் இங்க வர்றதுன்றதுதான். அது இதுக்கு முன்னாடி நாங்க எந்த இடத்துல போய் மனு கொடுத்தாலும் இது வராது, சும்மா ஏதோ டாக்குமெண்ட் எல்லாம் சும்மா பயன் டாக்குமெண்ட் சொன்னாங்க. பட் இப்போ முந்தானத்து பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க நாலேஜ் காரிடார் பேரு. அது வந்ததுன்னா மட்டும் சுமார் 1 லட்சம் குடும்பங்கள் ரோட்ல தெருவில் நிற்கும். ஒசூர் ஏரியால இருக்கிற 30% இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் மொத்தமா போயிடும். தயவுசெய்து அந்த அக்ரிகல்ச்சர் போறதுக்கு நாங்கள் விடமாட்டோம். ஏற்கனவே எல்லா மீட்டிங்களும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ இவ்வளவு கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணோம். மக்கள் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து இவங்க ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டு எந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் யாருக்கும் பண்ணாம ஃபார்மர்ஸ் எவ்வளவு டிசிப்ளினா இருக்காங்கன்ற ஒரு எல்லாமே நிரூபிச்சிருக்காங்க. அந்த விஷயமா மேடம் மனு கொடுக்க வந்தோம். மேடமே மக்கள் எதிரில் சப் கலெக்டர் மேடம் நாங்கள் பார்க்கணும், அவங்களை பார்த்து ஒரு கும்பிடு போடணும், எங்க கஷ்டம் புரியணுன்ற மாதிரி மக்கள் டிமாண்ட் வச்சாங்க. அந்த விஷயமா நாங்களும் மேடம் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். மேடமே எங்களுக்கு அந்த வந்திருக்கிற பப்ளிக் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து மேடம் வெளியில வந்திருக்கு. உங்கள் மூலியமா மேடம்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மனு மூலியமா எங்களோட என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். இது இல்லாம ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம லோக்கல் MLA Y பிரகாஷ் அண்ணா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்து பேசினாரு. அண்ணா அவர் எதுக்கு பேசினாரு, அவர் நாங்க இன்சல்ட் பண்ணோன்றதா கேட்கல. நாங்க ஆக்சுவலா ஃபார்மர்ஸ், எங்க பின்னாடி எந்த அரசியலும் கிடையாது. ஒவ்வொரு பிரஸ் மீட்ல நாங்க இதை சொல்லிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த இத்தனை மீட்டிங் போட்டாலும் கண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அதுக்கு என்ன செலவு, ஒவ்வொரு ரூபாய் விவசாய காசு மட்டுமே விவசாயம் மட்டுமே செலவு பண்ணிருக்காங்க. யாருக்கிட்ட எந்த டிமாண்ட் பண்ணி எந்த அரசியல் பின்னாடி எந்த கட்சியும் கிடையாது. எங்களுக்கு பின்னாடி எந்த கட்சி எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அது மேல பார்க்கலாம். அரசியலா எந்த இதுவும் கிடையாது. எங்க கட்சி ஒரே கட்சி, விவசாய கட்சி. எங்க கலர் ஒன்னே கிரீன். இதுல அண்ணன் யாரோ புரோக்கருங்க இருக்காங்க. இதுல ரியல் எஸ்டேட் புரோக்கருங்க ஒரு சொன்னாரு. ஆக்சுவலா ரியல் எஸ்டேட் புரோக்கருங்க இதுல என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண ரியல் எஸ்டேட் புரோக்கருக்கு பிசினஸ் ஆகாது. எப்போ கவர்மெண்ட்ல பல ஸ்கெட்ச் வெளியில வந்ததோ அதோட ரியல் எஸ்டேட் நின்று போச்சு. எங்கேயுமே 1 சென்ட் இடம் கூட வாங்குறதுக்கு அந்த எந்த இடத்துல இந்த நாலேஜ் காரிடார் ஏர்போர்ட் வருதுன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல யாருமே லேண்ட் வாங்குறதுக்கு ரெடியா இல்ல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஓசூர்ல இருக்கிற சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ், பாகலூர், சூளகிரி, தெலமங்கலம் எல்லா ஆபீஸும் ஃப்ரீயா இருக்கு. எந்த ஆபீஸ்லயுமே எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கல. மேடம் என்ன சொன்னாங்க?
சார் மேடம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டிருக்கிறோம். அவங்க வந்து நாங்க கொடுத்த மனு ஏத்துக்கினாங்க. எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்து மக்கள் எல்லாம் பார்த்தாங்க எவ்வளவு 1000 கணக்குல வந்திருக்காங்கன்ட்டு. சுமார் இங்க வந்தது 10,000 பேர் வந்திருக்காங்க. வெளியில நிறைய பேர் நிப்பாட்டாங்க, பஸ்ஸே உள்ள விடாம ஏகப்பட்ட பேர் அங்கங்க அப்படி நிப்பாட்டாங்க. நான் எவ்வளவு கேட்டு அப்ப சொன்னோம் காவல்துறை கூட எங்க வண்டிங்க நிறைய நிக்குதுன்ட்டு. ஸோ மேடம் பார்த்தது நாங்க இந்த போராட்டம் நடத்தினது எந்த ஒரு சின்ன ஒரு டேமேஜ் இல்லாம எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நடத்திருக்கிறோம். சொல்லுங்க சார். வேற அடுத்த கட்ட நடவடிக்கை மேடம் என்ன சொன்னாங்க? மேடம் வந்து இப்போ நாங்க ஃபார்வர்ட் பண்றோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஃபார்மர்ஸ் லேண்ட் எடுக்கிறதுக்கு நாங்க கொடுத்த மனு வந்து மேல் இடத்துல வந்து நடவடிக்கை எடுக்கிறோம், மேல் இடத்துல பேசுறோன்ற மட்டும் சொல்லியிருக்காங்க சார். வேற ஏதாவது கேட்கறீங்க? நடவடிக்கை உங்களுக்கு சரி, இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ இவ்வளவு டிமாண்ட் பண்ணிருக்கோம். இப்போ நாங்க பண்ணது வந்து மேக்ஸிமம் அசம்பிளி வரைக்கும் போயிடுச்சு. பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாங்க உங்களை கூப்பிட்டு அறிவிக்கிறோம் சார்.